மட்டும் சொல்றேன் அவ்வளவுதான். எங்கடா பேக் எடுத்துட்டு கிளம்புற? சித்திக்கு காலை கழுவிட்டு வர போறேன். அதாவது கோவப்பட்டாரு சாரு. வீட்டுக்கு போலாம் வாமா அப்படின்னு உள்ள இருந்து தர பேக் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கூப்பிட்டாரு. கடைசியில பார்த்தா அது ஏன் பேக். ஆக்சுவலி சவுப்பி பேக் எடுத்துட்டு வந்துட்டு ஆமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் என்ன பண்ணலாம்? ஒன் என்டி வண்டி. குட் ஆஃப்டர்நூன் மாதாஜி. குட் ஆஃப்டர்நூன். என்ன பேரை வந்த உடனே பயங்கர பிஸியா? பயங்கர பிஸி. வீடியோக்கே வரமாட்டீங்க. தூக்கம் காலையில் எழுந்துக்க முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சுன்னு இருக்கிறதால. ரெண்டாவது என்னன்னா வேலையே ஆக மாட்டேங்குது. சார் கூட விளையாடுறதுக்கு சரியா இருக்குண்ணே. அப்போ அவர் கூட விளையாடுறது தான் வீடியோவாக போடணுமா? ஆமாம் அதான் போட்டால் ஆகணும். சமையல பாருங்க கொஞ்சம் லேட் இல்லை. முடியும். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய் 3 போட்டு காரக்குழம்பு. ஒரே காக்காவா இருக்கு. காக்கா எல்லாம் நாட்டுக்காய். காக்கா பிரியாணியா? காரக்குழம்பு. இது வந்து தக்காளி ரசம் வச்சாச்சு. சாதம் வடிச்சுட்டேன். கொஞ்சம் கிச்சன் கச்சா முச்சான் தான் இருக்கும். ஏன்னா காலேருந்து க்ளீனே பண்ணல. அப்படி எப்படி சமைச்சுன்னு இருக்கேன். எழுந்ததே 11 மணிக்கு. முடியல. அதனால ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால லேட்டாக தான் எழுந்தேன். லேட்டாக ஒரு வேலையை செஞ்சுன்னு வரதுக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ சமையலை முடிச்சுட்டேன். ஒரே ஒரு இன்னைக்கு சிங்கிள் காய் தான். வெண்டைக்காய் மட்டும் தான் பொரியல் இன்னைக்கு. காய் வந்து 3 காய் போட்டு குழம்பு வச்சுட்டேன். பாதி சாமான் கழுவிட்டேன். இன்னும் பாதி சாமான் கழுவணும். துணி வாஷிங் மிஷின் போட்டாச்சு. ஈவினிங் அவர் கூட விளையாடுறத வேலை. கண்டிப்பாக பார்க் கூட்டு போய் என்னை விளையாட வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பார்க் கூட்டு போயிட்டு அந்த சர்க்கு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விளையாடிட்டு கொஞ்சம் இருட்டாகட்டாமாம்மா கொஞ்சம் இருட்டாகட்டாமாம்மான்னு ஒரு 6, 6:30, 7 மணிக்கு வீட்டுக்கு கூட்டின்னு வருவேன். கூட்டின்னு வந்துட்டு டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுக்க தான் நேரம் சரியாக இருக்கும். அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தூக்கம் வர்றது 2 மணி 3 மணி. காலையில் எழுந்திரிக்கவே முடியலை. வெயில் வேற கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால அக்னியால் எனக்கு தாங்க மாட்டேங்குது. ஹாய் புபு, எப்படி இருக்கீங்க? புது ஸ்கூல் எப்படி இருக்கு? எப்பயோ போயிட்டு ஆனால் வீடியோவில் இப்போ தானே வர. நீங்கள் எங்கே ரொம்ப பிஸியாக இருக்கீங்க எல்லாரும் விட? விளையாடிக்கிட்டு இருக்கிறது இல்லையா? அம்மாம்மா உனக்கு என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? சிக்கன் மாதிரி ஸ்மெல் வருதா? அதான் இல்லை, வெண்டைக்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய். சீயா எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? அம்மா கிட்ட போய் சொல்லு. எனக்கு பிடிச்சதே செஞ்சு தர மாட்டீங்களே. சாம்பார் சாதம் தான் நல்லா இருக்கும். சாம்பார் இல்லை, காரக்குழம்பு. ஆமாம் சார். 2 காருக்கு நடுவில் என்ன சார் உங்கள் காரை ஓட்டிகிட்டு இருக்கீங்க? என் காரை இடிச்சிட்டு நீ ஃபைன் கட்டு கொடு. அம்சியா? ஓ டிஜிட்டல் இந்தியாவா? சித்தப்பா காரா? மாத்தி மாத்தி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். சித்தப்பா காருக்கு இப்படியே போனீங்கன்னா உன் காருக்கு உளுத்து கொட்டிடும். இருங்க மாமா, எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஹாய் அமலா ராணி, லாங் டைம் நோ சி. நீ பார்த்துட்டு தான்டா இருக்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மக்களுக்கு ஹாய் சொன்னியா? ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயமா பண்றேன். நியூஸ் ஸ்கிபி வருதா? அவன் பார்க்குற கார்ட்டூன் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஸ்கிபி தான் என் கார்ட்டூன் பேரு. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி புப்பு, ஸ்கிபி தான் டாய்லெட். நீங்க வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்க? ஆமா. இங்க இருந்து எங்க வெக்கேஷன் போகுமா? இங்க சொல்லு. ஏன்னா மாமா ஒரு வெக்கேஷனை முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. கால் அடங்க முடியல வீட்டுல. அதனால திருப்பி ஒரு வெக்கேஷன் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வெக்கேஷன் வந்துருக்கீங்களா, கூட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இது உங்களோட பையன் ஓகேவா? இந்த பாட்டியோட பையன் நீதான் ஓகேவா? யாரும் இல்லைண்ணா இப்போ. அந்த பாட்டியோட பேர் நீதான். ரெண்டு காரையும் நீ நாசம் பண்ணிட்டு இருக்கடி. என்னம்மா சொன்னேன்? என்ன பாட்டி பாட்டின்றான்டா. ஆமா பாட்டி தான் நீ. நான் அம்மாமாடா. ஓஹோ, பாட்டி தான் சொல்லுவாங்க. ஏய் அம்மா சொல்லுவாங்க. அவனுக்கு வெளியே போகணுமா? வெளியே அனுப்பு. வேணாண்டா, அடங்க மாட்டான் அவன். கொஞ்ச நேரம் அவள் தான் பேட்டரி காலி. சார்ஜ் போடணும் சார், துடைக்கணும் சார். இப்போ தொடச்சு கொடுத்தேன் இப்போதான். பேக் சரியா தோடுப்பா. பின்னாடி நான் பார்க்கல. பின்னாடியும் பார்க்கணும். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்படி என்ன ஆச்சாமல உனக்கு?
உடல்நிலை சரி. உனக்கு என்ன ஆச்சோ அதே தான் எனக்கு ஆச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வாமிட். இவன் 10 நாள் அப்படி இருக்கான். எனக்கு வாமிட்லாம் வரல. எனக்கு வாமிட். அங்கேயே வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தேன். நானாவது இங்கேருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தது, உனக்கே வந்தது தெரியல. இந்த நாட்டி பாய் வச்சுன்னு வேலை செய்யறதால அந்த ஒரு அப்போ கஷ்டம்தான். கதவை சாத்துமா? ஃபீவர் வந்து அதுவும் சாத்தணுமா? நான் எப்படி சாத்துவேன்? சரி புரியுமா? இது எப்படி போய் எடுக்கிறதுன்னு தெரியல. உன்னையே நீ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? லாக் போடுங்க அவனுக்கு. மாமா காய் சொல்லிட்டு போலாம் வீடியோல வா. எப்படி பிளாக் மெயில் பண்ணி வச்சிருக்க பத்தியா? நீ வரியா மோமோ சாப்பிட்டியா? அப்படி போலாம். நீ வரியாமல? கேட்டதே நான் தானடா. எனக்கு வெஜ் மோமோ வாங்கி கொடுங்க. நம்ம அம்மா சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் சைட் டிஷ் நான்வெஜ் தான். தக்காளி தொக்கு இதுதான் கொடுப்பான். சாஸ் இல்லை, சாஸ். வீட்லயே செய்யறது. அவங்கள சௌபி நல்லா செய்வா. இவனும் அதுக்கு மேல நல்லா செய்யணும். விதவிதமா மஞ்சள் கலர்லாம் அமுக்கி கிமிக்கி செய்வா. செஞ்சு தரலாம் நம்ம நினைச்சேன். ஏன் இப்படி எனக்கு அதெல்லாம் உடம்பு உணங்கலையே. உடம்பு சரியில்லாம போகுது. நீங்க நல்லா ஜூஸ் எல்லாம் போட்டு கூட குடிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு கேக்குறாங்க. என்ன பண்றது? ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறதால தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கா, இல்லைன்னா என்னைக்கோ படுத்திருப்பா. இந்த வெயில் வேற தாங்க முடியலப்பா. ஏன் புது கார் வாங்கினா அந்த கார்லயே சாஞ்சிட்டு இருந்தா பேசுவியா? பேலன்ஸ்க்காக ஓ, கொஞ்சம் பாடி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறேன். தனியாக அப்படியே நின்று பேச முடியாது. சரி, ஏன் சார் வெளில நிக்குது? அந்த கார் உள்ள நிக்குது. என்னடா உனக்கு? நீங்க வரீங்களாடா மோமோஸ் சாப்பிட? அதில் அடிச்சுன்னு மாண்டானுங்க பாரு. அப்படி மாண்டானுங்க தெரியுமா? அடிச்சு கண்ணை கலக்கிட்டான். செம்ம சண்டை. ரவுடி பாசுங்க. பாத்தியா அத? மாதிரி சண்டை. கூப்பிட்டு பாரு இப்போ. என் டயர்ல பாத்ரூம் போய் வச்சிருக்கு. இந்த ஃபிஷ் தான். குக்கி ஃபிஷ் தான். குக்கிங்க வா. ஃபிஷ் தான். குடி வாங்கி வா. யாருக்கு ஃபிஷ் வேணும்? யார் குட் பை? நம்மலாம் கூப்பிட்டா மதி. யார் செல்லம்? குட் பை குட் பை. ஓடி 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 ஓடி. யார் வாட்ஸ்அப் பண்ணா? அவளே கொதறி வச்சிருக்கா பாரு எப்படி. குக்கி குக்கி என்ன? ஃபிஷ் தரேன். டேய் டேய் டேய். அச்சு நாசம் பண்ணாத. ஓடி 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 ஓடி. ஃபிஷ் தரேன். அம்மாவும் பொண்ணும் என்ன இங்க காசிப்ஸ் பேசிட்டு இருக்கீங்களா? நாங்க என்னடா காசிப் பேசிட்டு இருக்கோம். நாங்க பாட்டு நின்னுங்க. அதே கார் ஓட்டிட்டு இருந்தான். அவன் கூட ஜாலியானா இந்த பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சேன்னா, அப்படியோ கிளம்பி எங்கடி ஓடி போய் ஒளியிற, இருடி அடிக்கிறேன்னு சொல்லி வந்து இடிக்க வரான். அப்படி சுற்றி இப்படி சுற்றி கொஞ்ச நேரம் விளையாடினாலே கொஞ்சம் வேர்த்து போயிட்டேன். கொஞ்சம் துணி மடித்தேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்பேன். நான் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து கார்ல நீங்க நைட் ஏறினா அதோட இப்பதான் வெளில வந்து நிக்கிறேன். வை. ஒரே பெட் ரெஸ்ட் தான். டே படுத்துக்கிட்டே இருக்கேன். மூவி போயிட்டு வந்தீங்களா, எப்படி இருந்துச்சு? சூப்பரா நல்லா இருந்துச்சு. என்ன மூவி போனீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம என்ன ஃபேமிலி? நம்ம இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகலாமா? நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி. போமா. நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த டிவியில் போடும்போது இந்த ப்ரோமோ அது போடும்போது இன்னும் வேறு சீன்லாம் போடுறாங்க. படத்தில் அதெல்லாம் இல்லையே. அதெல்லாம் டெலிட்டட் சீன்ஸ். ஆனா அதுதான் செம காமெடியா இருந்தது. அது நல்லா இருந்தது காமெடி. அதை பார்த்துட்டு தானடா போனோம் மூவிக்கு. சசிகுமார் அந்த பையனை சத்தம் இல்லாமல் யாருன்னு போய் பாருன்னா அந்த ஷூவில் ஸ்வாயின்னு சத்தம் போட்டுன்னு போவோம். இந்த வருது பாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஹாய் சௌபர்ணியா, உன் நாய்க்குட்டிக்கு நீ வந்து முடி வெட்டுறேன்ற பேரில் கொதறி வச்சிருக்கியா? அந்த அம்மா சொன்னாங்க. இந்த அம்மா சொன்னாங்க. நீ எங்க அழகா கட் பண்ணி ஆச்சு அக்காவாச்சு. நானும் அதுக்கும் பொறுப்பில்லை. எவ்வளோ அழகா பண்ணியிருக்கேன் நானு. மாமாட்ட கேளு. எங்க வெளியே கூட்டு போறீங்க? ஒரு அதிசயமான ஃப்ரேம் தெரியுமா இது? 3 பேரும் ஒன்றா இருக்கிறது. நான் இங்கே பாருமா, போஸ்ட் கொடுமா. நேராக கூப்பிட்டதே, நீ இங்கே வாடா. என்ன அத்தியா தூக்கி வச்சுக்கிறேன். என்கிட்ட கொஞ்ச நேரம் இரு. இங்க பாரு. இங்கே பாரு. கடிக்க கூடாது உப்பா. ஓகே. என்ன மாதாஜி, கிச்சன் பக்கமே உன்னை பார்க்க முடியல. கிச்சன் பக்கம் என்ன பார்க்க முடியும்? உன்னை பார்க்க முடியல என் கூட வீடியோ எடுக்க. ஏன்னா நீ பிஸி. 2 நாளா 3 நாளா ஸ்டுடியோ போறியா? டெய்லி போகிறேன். டெய்லி ஃபுல் டைம் போயிடுற. வீட்டில் நீ இருக்க மாட்டேன்ற. நான் சமைச்சு முடிச்சிடுறேன். அந்த ஆன்லைனில் அந்த ப்ராடக்டை போட்டதுலேருந்து வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது பேக்கரியை டெவலப் பண்ணது வந்து வெண்ணெய் வேணும், நெய் வேணும். என்ன சிரிப்பு? நீ கொஞ்சம் பிஸின்றதால இதை மேய்க்கவே முடியல. ரொம்ப டார்ச்சர் பண்றோம். மூஞ்சி பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி வச்சிருக்கானா? இப்ப பார்த்தா மூஞ்சி அப்படி டயர்டா இருக்கு. விளையாட விட்டு பாரு, நம்ம டயர்ட் ஆயிடும். இல்ல, காலையில பெட்டை விட்டு எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் சேம் லெவல் எனர்ஜில இருக்கான். இப்போதாம்மா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு பிஸி ஆகிடுவேன். படிக்கணும், ஸ்விம்மிங் போகணும், பாட்டு கிளாஸ் போகணும்.
அவர் பாட்டு கிளாஸ் எப்படி சொல்லி தர்றாரு சொன்னேன்? அந்த அழகா பாடு. தாரி காம பாட சொல்ல என்னடா தாரி காமான்னு பாடிட்டு இருக்க?